மூன்று முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை களத்தில் உள்ள எமது செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், சொல்லுங்க, ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் மூன்று முக்கிய கோரிக்கைகள் என்ன? கோட்டை நோக்கி பேரணி செல்லும் முடிவுகள் என்ன ஆச்சு? கண்டிப்பாக, அதாவது தமிழகத்தின் இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைந்த அமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இருக்கின்றனர். இவர்களது முக்கிய கோரிக்கை இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து, அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கை. அதே போல ஊதிய முரண்பாடுகளை கலைந்து 8வது ஊதிய மாற்றத்தை செயல்படுத்த வேண்டும். மேலும் அதுவரை இடைக்கால நிவாரணமாக 20% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர். அதன்படி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவதாக இருந்தது. அதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததன் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதற்கு அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தனர். அதன் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் காலை 10 மணிக்கு துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர், அதாவது திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் துவங்கி சென்னை கடற்கரை வரை இந்த நீண்ட முக்கிய சாலை, பிரதான சாலையில் முழுமையாகவே அவர்கள் இந்த கூட்டத்தை நம்ம ஊழியர்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது. பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காத வகையில் பல்வேறு மாவட்டங்களில் சிலரை தடுத்து நிறுத்தியதாக தகவல் நேற்றிலிருந்து கிடைத்தது. அப்படி தடுத்து நிறுத்திய போதிலும் அவர்கள் இங்கு அலையலையாக அந்த ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் அரசு ஊழியர் சங்கத்திலும் இங்கு வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் காலை 10 மணியிலிருந்து மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்புடன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த சேப்பாக்கம் இந்த விருந்தினர் மாளிகை முழுவதுமே அவர்கள் முழுமையான அவர்கள் மக்கள் கூட்டத்திலேயே நிரம்பி வழிகிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு கூட்டமாக இருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி நிறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே சொல்லி முக்கிய கோரிக்கை, அதாவது புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம், பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறையை வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை தான் அவர்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவேக், ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு நடத்த அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இந்த போராட்டம் மேற்கொண்டதற்கான காரணம் என்ன? கண்டிப்பாக, ஏற்கனவே ஒரு சாந்தா சீலா நாயர் என்ற ஒரு ஓய்வு பெற்ற ஏற்கனவே ஒரு IAS அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பாக அவர்கள் அந்த காலம் முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அதில் எந்த ஒரு தீர்வும் ஏற்படவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து இவர்கள் போராடினார்கள். இந்த போராட்டத்துக்கு பிறகு இப்போ சமீபத்தில் கடந்த சில நாட்கள் முன்பு மீண்டும் ஒரு IAS அதிகாரி ஸ்ரீதரன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இந்த பென்ஷன் திட்டம் தொடர்பாக பேசி சுமூக தீர்வு எட்டும் வகையில் பேசி முடிவெடுக்கும் என்று அரசு தரப்பில் உறுதியளித்துள்ளனர். ஆனால் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுக்களில் எல்லாம் இவர்களுக்கு தீர்வு ஏற்படாத சூழலில் மீண்டும் இந்த குழு அமைப்பதால் தங்களுக்கு எந்தவித தீர்வு ஏற்படப்படுவதில்லை. எங்களை நேரடியாக அழைத்து பேச வேண்டும். எங்களது கோரிக்கைகள் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த முக்கிய 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இதற்கு தீர்வு ஒன்று நேரடியாக அரசு மேற்கொள்ள வேண்டும். ஒரு குழு அமைப்பதன் மூலம் சிறப்பான நடவடிக்கை. ஆனால் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழு மூலம் எங்களுக்கு பெரிய அளவில் தீர்வு ஏற்படாததால் அந்த நம்பிக்கை அதன் மீது குறைந்துள்ளது. ஆகவேதான் இது போன்ற நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் முன் வந்திருப்பதாக அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமக்கு கூறி வருகின்றனர். விவேக், 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இவர்கள் இந்த கோட்டையை நோக்கி மீண்டும் பேரணி நடத்த வேண்டும் அதில் மட்டும் தெளிவாக இருக்கிறார்கள். அதே போல இம்மாதம் 22ஆம் தேதி அவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை செய்வதாகவும், தொடர்ந்து 26, 27 அவர் மாவட்ட தலைநகரில் மாநாடுகள் நடத்துவதாகவும், செப்டம்பர் அதிலையும் தீர்வு ஏற்படாத பட்சத்தில் அடுத்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலையில் ஈடுபடுவதென ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளனர். அதாவது அந்த முக்கிய முடிவுகளை அவர் சங்க உறுப்பினர்களிடம் அனைவரும் தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் தங்கள் ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர்கள், குறிப்பாக 70 அமைப்பு சேர்ந்தவர்கள் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பில் இருக்கிறார்கள். அந்த 70 அமைப்பு சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அவர்களிடம் தங்களது கோரிக்கைகளை தெளிவுபடுத்தவும் இந்த கோரிக்கைகளை மாவட்ட அளவில் மேலெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் 4 லட்சம் பேர் வருவார்கள். மிகப்பெரிய மொத்த எண்ணிக்கையில் 40,000 பேர் அதில் இருப்பதால் தங்களது கோரிக்கை இதற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.
விவேக், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உட்பட 3 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான நேரடி காட்சிகள் மற்றும் எமது செய்தியாளர் விவேக் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.